ஹல்லேலூயா हालेलुया ஹல்லேலூயா. हालेलुया। கர்த்தர் நல்லவர். परमेश्वर अच्छा है। நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சிலுவையில பேசின 7 வார்த்தைகளை தியானித்துக் கொண்டிருக்கிறோம். हम परमेश्वर हमारे यीशु मसीह जो क्रूस पर 7 वचन बोले थे उसके बारे में हम ध्यान कर रहे हैं। இரண்டாவது வார்த்தை जो दूसरा वचन जो है ரட்சிப்பு, उद्धार। தேவன் நமக்கு கொடுத்த परमेश्वर ने हमें दिए हुए ரட்சிப்பை பத்தி பேச இருக்கிறோம். उद्धार के बारे में हम बात करने वाले हैं, ध्यान करने वाले हैं। இந்த வாய்ப்பளித்த என் தேவனாகிய கர்த்தருக்கு நன்றி ये செலுத்துகிறேன். मौके दिए हुए परमेश्वर यीशु मसीह को हम धन्यवाद कहते हैं। ஹல்லேலூயா. हालेलुया। லூக்கா எழுதின சுவிசேஷம் 23ஆம் அதிகாரம் 43ஆம் வசனம். लूक 23 में 43। ஹல்லேலூயா. हालेलुया। வாசிங்க. ஹல்லேலூயா. हालेलुया। இங்கே இயேசு சொல்லுகிறார், இயேசு அவனை நோக்கி, इधर वचन कहता है यीशु उसको देखकर, இன்றைக்கு நீ என்னோடு கூட பரதேசியில் இருப்பாய் என்று மெய்யாகவே உனக்கு சொல்லுகிறேன். मैं तुझसे सच कहता हूँ कि आज ही तू मेरे साथ स्वर्गलोक में होगा। இயேசு அவனை நோக்கி, यीशु मसीह उसके और देखकर, யாரை நோக்கி? किसको देखकर कहता है? 2 கல்லர்கள் இருக்கிறாங்க. 2 चोर लोग आजू बाजू में है। 2 கல்லர்கள், 2 चोर। ஆனால் இயேசு சொல்லுகிறார் அவனை நோக்கி, पर यीशु मसीह कहता है उसको देखकर, ஒருவனை மாத்திரம் நோக்கி. सिर्फ एक ही को और देखकर कहता है। ஏன் ஒருவரை மாத்திரம் அவர் பார்க்கிறார்? क्यों परमेश्वर एक के और देखकर कहता है? நம் தேவன் பட்சபாதம் இல்லாத தேவன். हमारा परमेश्वर कभी कमियां नहीं करता है एक दूसरे से। யாரையும் கைவிடுகிற தேவன் அல்ல. किसी को हाथ छोड़ने वाला परमेश्वर नहीं है। நம் தேவன் எல்லோரையும் சமமாய் பார்க்கிறவர். हमारा परमेश्वर जो है सभी को एक जैसा देखने वाला है। ஆனாலும் ஏன் ஒருவரை நோக்கி பார்க்கிறார்? क्यों परमेश्वर सिर्फ एक को देखकर कहता है? இன்னொருவனுடைய நிலைமை என்ன? और एक का स्थिति क्या था? ஏன் அவனை கைவிட்டார்? क्यों परमेश्वर ने उसका हाथ छोड़ा? ஒருவனை மாத்திரம் தேவன் நோக்கி பார்த்தார். सिर्फ परमेश्वर एक के और देखकर कहता है। ஏனென்றால் क्योंकि அவன் அந்த கள்ளன் சொல்லுகிறான், क्योंकि वो चोर कहता है நீ கிறிஸ்துவானால் अगर तू मसीह है तो உன்னையும் ரட்சித்துக்கொள், तू खुद को छुड़ा ले எங்களையும் ரட்சித்துக்கொள் और हमें भी छुड़ा ले என்று இகழ்ந்தான். वैसा उसने बोला था। அவன் இயேசுவை பார்த்து वो यीशु को देखकर कहता है, இந்த வார்த்தையை சொல்லி இகழ்ந்தான். ऐसे बोलकर चिढ़ाया। ஹல்லேலூயா. हालेलुया। வேதம் சொல்லுகிறது, शास्त्र कहता है, யாக்கோபு 4:6. நான் சொல்ற வசனங்களை படிக்காதீங்க, எழுதி வச்சுக்கோங்க. याकूब 4 में कहता है, யாக்கோபு 4:6, याकूब 4 में 6 कहता है, 1 பேதுரு 5:5, 1 पतरस 5 में 5। இந்த 2 வசனங்களும் சொல்லுகிறது, ये दोनों वचन यो कहता है, தேவனுக்கு பெருமையுள்ளவனோ, परमेश्वर को जो बढ़ोतरी करता है, பெருமையுள்ளவனுக்கு தேவன் எதிர்த்து நிற்கிறார். जो घमंडी है परमेश्वर उसके विरुद्ध खड़े रहता है। தாழ்மையுள்ளவனுக்கு கிருபை அளிக்கிறார். जो दीनता में रहता है उसको परमेश्वर कृपा देता है करके वचन कहता है। ஹல்லேலூயா. हालेलुया। அவன் தன்னை பெருமைப்படுத்திக் கொண்டான். वो अपने आप को बड़ा किया, घमंडी कर रहा था। அவர் இரட்சகர் இல்லை என்று அவன் அறியவில்லை. वो जानता नहीं था कि परमेश्वर उद्धार करता है करके। ஆதலால் அவன் அப்படி சொன்னான். तो इसीलिए उस चोर ने वैसा कहा। ஆனால் இன்னொரு கள்ளனோ, तो दूसरा जो चोर है அவன் சொன்னா, वो कहता है, நாம் நியாயமாக தண்டிக்கப்படுகிறோம். हम हमारे अनुसार जो काम किए हैं उसके लिए हम पाप झेल रहे हैं। நாம் நடப்பித்த தக்க பலன் அடைகிறோம். हमने जो काम किए हैं उसका फल हम पा रहे हैं। இவரோ தகாத ஒன்றையும் செய்யவில்லையே. इसने तो कुछ गलत काम किया ही नहीं था। நீ அவரை இகழ்ந்து பேசுகிறாயே. तू उसको ऐसे चिढ़ाकर बात कर रहा है। உனக்கு தேவ பயம் இல்லையா? तेरे को परमेश्वर का डर नहीं है क्या? அப்படி என்று தன்னை தாழ்த்தினான். वैसे अपने आप को दिन बनाया। அவன் அதை சொல்லி முடித்தவுடன், वो वैसे ही जैसे उसने बोलकर खत्म किया, இயேசுவை நோக்கி, यीशु मसीह को देखकर, ஆண்டவரே,
ये परमेश्वर, நீர் உம்முடைய ராஜ்யத்தில் வரும் பொழுது तू जब भी अपने राज्य में आएगा உமது அடியேனை நினைத்தருளும். मुझे याद कर लेना करके दूसरा चोर कहता है। அவன் அப்படி சொன்ன உடனே जैसे ही वो वैसा बोलता है, இயேசு அவனை நோக்கி பார்த்தார். यीशु उसके और देखकर कहा, ஆண்டவரே என்று சொன்னான் அல்லவா. परमेश्वर करके बोला उसने, इवन यीशु कल्लन, करके, ये इवन- चोर है। அவன் தகாத காரியங்கள் எல்லாம் செய்திருக்கிறான். उसने बहुत बड़े बड़े बुरे काम किए रहेगा, ஆனால் அந்த இடத்திலே தன்னை தாழ்த்தி ஒப்புவிக்கிறான். पर भी वो अपने आप को दिन बनाकर अर्पित करता है। அவன் தன்னை தாழ்த்தி ஒப்புவித்ததினாலே वो अपने आप को दिन बनाकर अर्पित करता है, इसीलिए தேவன் சொல்லுகிறார், परमेश्वर कहता है, இன்று நீ என்னோடு கூட பரதேசியில் இருப்பாய் என்று. आज ही तू मेरे साथ स्वर्ग में रहेगा करके कहता है। 1 கொரிந்தியர் 12:3 எழுதிக் கொள்ளுங்க. 1 கொரிந்தியர் 1 कोरिन्थियोस में 12:3 சொல்லுகிறது, 12:3 ये कहता है, இந்த ஆண்டவரே என்று சொல்லுகிற வார்த்தை, जो हे मेरे परमेश्वर जो बोलने वाला वचन है, யார் ஒருவன் பரிசுத்த ஆவியினாலோ நிரப்பப்படுகிறானோ, जो एक मनुष्य पवित्र आत्मा से भरा जाता है, யார் ஒருவன் தேவனுடைய ஆவியினாலே நிரப்பப்படுகிறானோ, जो परमेश्वर के आत्मा से भरा जाता है, அவன்தான் இந்த வார்த்தையை சொல்லுவானா ஆண்டவரே என்று. वही कह सकता है, हे मेरे परमेश्वर। அதை தேவன் அவனுக்கு சிலுவையில் இருக்கும் பொழுது அதை வெளிப்படுத்தினார். பரிசுத்த ஆவியினாலே நிரப்பினார் அவனை. परमेश्वर क्रूस में रहते समय उसको प्रकाशित करता है और उसको अभिषेक करता है उस समय पे। அந்த நேரத்தில் அவன் சொல்லுகிறான், ஆண்டவரே உம்முடைய ராஜ்யம் வரும் பொழுது என்னை நினைத்தருளும். वो कहता है, हे परमेश्वर जब भी आपका राज्य स्वर्ग आएगा तभी हमें याद कर लेना करके। அவனுக்கு ராஜ்யம் வரும் என்று அவனுக்கு வெளிப்படுத்தினார் தேவன். उसको परमेश्वर ने प्रकाशित किया था कि ऐसा मेरा राज्य आने वाला है। அவன் நம்பிக்கை வைத்தான், उसने भरोसा किया, அவன் விசுவாசம் வைத்தான். उसने विश्वास किया, ஆதலால் इसीलिए தேவன் சொன்னார், இன்று நீ என்னோடு கூட பரதேசியில் இருப்பாய் என்று. इसीलिए परमेश्वर कहता है, तू आज मेरे साथ स्वर्ग में रहेगा करके। ஹல்லேலூயா. हालेलुया। விசுவாசம், एक विश्वास, எபிரேயர் 11:1 சொல்லுகிறது, इब्रानियर 11 में 1 कहता है, விசுவாசமானது நம்பிக்கைகளின் உறுதி, विश्वास जो है भरोसा का जड़ है, காணப்படாதவைகளின் நிச்சயமாய் இருக்கிறது. जो नहीं दिखता है उस पे भरोसा करो करके। அவன் நம்பிக்கை வைத்தான், விசுவாசம் வைத்தான், உறுதியாய் இருந்தான். उसने भरोसा किया, विश्वास किया और स्थिर खड़ा रहा। காணப்படாதவையை நிச்சயித்தான் அவன். वो जो नहीं देख सकता था उसके ऊपर भरोसा किया था। ஆதலால் தேவன் சொன்னார், இன்று நீ என்னோடு கூட பரதேசியில் இருப்பாய் என்று. इसीलिए परमेश्वर कहता है, तू आज मेरे संग स्वर्ग में रहेगा करके। ஹல்லேலூயா. हालेलुया। இத்தனை பாடுகள், इतने दुख, இத்தனை உபத்திரவம், इतने वेदनाएं, இத்தனை நிந்தை, इतना निंदा இந்த उठाया, அவமானம், इतना अपमान उठाया, எல்லாவற்றையும் நமக்காக சகித்துக் கொண்டார். सभी कुछ हमारे लिए परमेश्वर ने सहन किया। இதை நாம் எங்கு தொலைத்தோம், ये हम कहाँ पर खोए, அதை மாத்திரம் உங்களுக்கு எடுத்து சொல்லி वो हम आपको बताते हैं। நான் முடித்து விடுகிறேன். हम बता के खत्म करेंगे। ஹல்லேலூயா. हालेलुया। ஆதியாகமத்திலே उत्पत्ति में தேவன் ஆதாமையும் ஏவாளையும் படைத்தார். परमेश्वर ने आदम और हवा को बनाया, கொண்டு வந்து ஏதேன் தோட்டத்திலே வைத்தார். ईदेन के गार्डन में रखा गया उन दोनों को। அவர்களிடத்திலே சொன்னார், தேவன் சொன்னார், இந்த பழங்களை எல்லாம் நீங்கள் சாப்பிடுங்கள். वो कहता है, इस जो जंगल में जो कुछ भी फल है आप खा सकते हो, ஆனால் இந்த ஜீவ விருட்சத்தின் கனியை மாத்திரம் நீங்கள் புசிக்காதீர்கள் என்று. सिर्फ एक पेड़ का जो फल है उसको मत खाओ करके। ஆனால் சர்ப்பமானது தந்திரமாக வந்து वो सांप जो है आकर एकदम चौकसे से आकर ஸ்திரீனிடத்திலே பேசி स्त्री के पास जाकर बात करता है, அவனை வஞ்சித்து விட்டது. उसको फंसा दिया था। பிறகு அந்த ஸ்திரீயானவள் அந்த பழத்தை பறித்து சாப்பிடுகிறாள், தன் கணவனுக்கு கொடுக்கிறாள். वो स्त्री निकाल कर खा लेती है और अपने पति को भी खाने के लिए देती அதை है। சாப்பிட்ட பிறகு அவர்கள் பாவத்திலே விழுந்து वो விடுகிறார்கள். खाने के बाद वो दोनों पाप में गिर जाते हैं। தேவன் இப்பொழுது வருகிறார். परमेश्वर आता है उनसे मिलने। ஆதாமே ஆதாமே நீ எங்கே இருக்கிறார் என்று கூப்பிடுகிறார். हे आदम कहाँ पर है तू करके परमेश्वर पूछता है। ஆதாம் சொல்லுகிறான், आदम कहता है, ஐயா நான் நிர்வாணியாய் இருக்கிறேன், நான் ஒளிந்து கொண்டிருக்கிறேன் என்று. परमेश्वर हम छुपे हैं क्योंकि हम सब नंगे हैं करके। தேவன் சொன்னார், நீ நிர்வாணி என்று உனக்கு அறிவித்தவன் யார்? परमेश्वर पूछता है, तू नंगा है करके तेरे को
बताया किसने? நான் சாப்பிட வேண்டாம் என்று சொன்ன அந்த பழத்தை நீ சாப்பிட்டாயா? जो मैं नहीं खाना चाहिए वो बोला था, वो फल को तूने खाया था क्या? அப்படி என்று கேட்டார். वैसे परमेश्वर ने पूछा, அவன் சொன்னான், वो ஐயா बोला। நீங்கள் எனக்கு கொடுத்த ஸ்திரீயானவள் எனக்கு பறித்து கொடுத்தாள். तो वो कहता है जो परमेश्वर आपने मेरे लिए एक स्त्री को बनाया है उसने मेरे लिए दिया, நான் சாப்பிட்டேன். मैं खा लिया। இப்ப ஸ்திரீயின் இடத்திலே கேட்கிறார், ஸ்திரீயே நீ என்ன செய்தாய்? अभी परमेश्वर स्त्री के पास पूछता है तूने क्या किया करके? ஐயா சர்ப்பமானது என்னை வஞ்சித்து விட்டது, நான் சாப்பிட்டு விட்டேன். मुझे उस सांप ने फंसा दिया था तो मैं खा लिया करके कहता है। இப்ப சர்ப்பத்தினிடத்திலே தேவன் வந்தார். अभी सांप के पास परमेश्वर आता है। தேவன் ஒன்றும் கேட்கவில்லை. परमेश्वर ने कुछ पूछा नहीं, நேராய் சர்ப்பத்தை சபித்தார். सीधा सांप को श्रापित किया। இப்பொழுது அவர் சொன்னார், अभी वो बोलता है, என் பிள்ளைகளை எனக்கு காப்பாற்ற எனக்கு தெரியும். मेरे बच्चों को बचाना मैं जानता हूँ, நான் எப்படி காப்பாற்ற வேண்டும் என்று எனக்கு தெரியும். उनको कैसे बचाना है करके मैं जानता हूँ। ஆதியாகமம் 3ஆம் அதிகாரம் 15ஆம் வசனத்தை எடுத்து படியுங்கள். उत्पत्ति 3 में 15 पढ़ेंगे हम। हालेलुया। मैं तेरे और इस स्त्री के बीच में और तेरे वंश और इसके वंश के बीच में बैर उत्पन्न करूंगा। वह तेरे सिर को कुचल डालेगा और तू उसकी एड़ी को डसेगा। हालेलुया। हालेलुया। उनकुम तेरे को स्त्रीकुम स्त्री के बीच में उन वित्तुकुम அவள் வித்துக்கும் तेरे वश और इसके वश के बीच பகையை உண்டாக்குவேன். मैं लड़ाई उत्पन्न करूंगा। அவர் உன் தலையை நசுக்குவார், वह तेरे सिर को कुचलेगा, நீ அவர் குதிகாலை நசுக்குவாய் என்றார். और तू उसके एड़ी को डसेगा करके कहता है। அந்த சிலுவையில 2 கல்லர்கள் இருந்தாருங்கல்ல. अभी देखो क्रूस पे 2 चोर लोग थे, ஒருவனை ஏற்றுக்கொண்டார், ஒருவனை கைவிட்டார். एक को अपना लिया दूसरे को छोड़ दिया। ஏன் தெரியுமா? क्यों मालूम है? அவன் கீழ்ப்படியில. वो बात नहीं माना था परमेश्वर। அவனுக்குள்ள இருந்த ஆவி பிசாசின் ஆவி, उसके अंदर जो आत्मा था सर्पतिन आवी। सर्प का आत्मा था। இதனால் தான் அவனை கைவிட்டார். इसीलिए उसका दूसरे को हाथ छोड़ा। இங்கே பகை ஏற்பட்டது உன் வித்துக்கும் அவள் வித்துக்கும். ஸ்திரீயின் வித்தை காப்பாற்றினார். स्त्री के वंश को उसने बचाया। ஹalleluya. हालेलुया। கீழ்ப்படிந்ததினாலே இங்கே அந்த காரியம் நடக்கிறது. जो बात सुना इसीलिए ये बात होता है। நம் தேவனுடைய காலை அவன் குதிகாலை எப்படி நசுக்கினான்? परमेश्वर के पैर को उसने कैसे कुचला? நம் தேவனாகிய கர்த்தர் அவனுடைய தலையை எப்படி நசுக்கினார்? हमारे परमेश्वर यीशु मसीह उसका सिर कैसे कुचला? சங்கீதம் 72:16 எடுத்து வாசிப்போம். भजन संगीता 72 में 16 देखेंगे। ஹalleluya. हिंदी 72:16 संगीतम। देश में पहाड़ों की चोटियों पर बहुत सा अन्न होगा, जिसकी बारिश नाकों के देवदारों के समान होगी और नगर की ओर घास की समान लहराएगी। ஹalleluya. யோவான் 12:24 இப்படி சொல்லுகிறது, யோहन्ना 12 में 24 कहता है, கோதுமையானது நிலத்திலே விழுந்து சாகாவிட்டால் தனித்திருந்து गेहूं अगर जमीन पे गिरकर मरा नहीं रहेगा तो இந்த ஆசீர்வாதம் நமக்கு கிடைக்காது என்று. वो फल पाएगा करके वो आशीर्वाद हमें नहीं मिलेगा करके कहता है। சங்கீதம் 72:16 சொல்லுகிறது, भजन संगीता 72 में 16 कहता है, பூமியின் மலை உச்சிகளிலே ஒரு பிடி தானியம் देश के पर्वतों में एक चुट्टी अन्न होगी, விதைக்கப்பட்டிருக்கும், लगाई गई रहेगी, அதன் விளைவு லிபோனை போல அசையும் பூமியின் புல்லை போல நகரத்தார் செழித்தோங்குவார்கள் என்று. उसके बल लिबोनोन के द्वारों के नई झूमेगी और नगरों के लोग घास के समान नए लहराएंगे करके कहता है।
இதனுடைய வெளிப்பாடு என்னன்னா इसका प्रकाशित वाक्य क्या है? பூமியின் மலை உச்சியிலே ஒரு பிடி தானியம் விதைக்கப்படும் நமக்காக. जो पृथ्वी के चोटी है वहां पर पहाड़ के चोटी में हमारे लिए अन्न डाला जाएगा. அந்த ஒரு பிடி தானியம் தான் நம் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நமக்காக விதைக்கப்பட்டார் மலையின் மேலே. वो अन्न जो है वही हमारा यीशु मसीह जो है पहाड़ों पर क्रूस पर चढ़ाया गया. ஆதலால் தான் இன்று நீங்களும் நானும் நகரத்தாரை போல செழித்தோங்கி இருக்கிறோம். इसीलिए आज आप और हम घास के समान यहाँ वहाँ लहरा रहे हैं. இந்த விதை விதைக்கப்பட்டதினாலே ये जो अन्न को बोया गया इसके लिए தேவன் சொன்னார் இன்று நீ என்னோடு கூட பரதேசியில் இருப்பாய் என்று. परमेश्वर ने कहा तू आज मेरे साथ स्वर्ग में रहेगा करके. பரதேசியில கொண்டு போய் நம் தேவனாகிய கர்த்தர் நமக்கு என்ன கொடுப்பார்? ஏன் இன்று நம்ம அவரோடு கூட நம்மை கொண்டு போவேன் என்று சொன்னார் என்று ஒரு வசனத்தை மாத்தும் பார்த்து நாம் முடிப்போம். हमें क्यों परमेश्वर स्वर्ग में लेके जाएगा और लेकर जाकर हमें क्या देने वाला है करके हम एक वचन देखेंगे. வெளிப்படுத்தின விசேஷம் 2ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம். प्रकाशित वाक्य 2 अधिकार में 7वां वचन. ஹல்லேலூயா. வெளிப்படுத்தின விசேஷம் 2ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம். प्रकाशित वाक्य 2 अधिकार 7वां वचन. जिसके कान हो वह सुन ले कि आत्मा से क्या कहता है. जो जय पाए मैं उसे उस जीवन के पेड़ में से जो परमेश्वर के स्वर्गलोक में है फल खाने को दूंगा. ஹல்லேலூயா. நம் தேவனாகிய கர்த்தர் அந்த கல்லனிடத்திலே சொன்னார் தன்னை தாழ்த்தி ஒப்பு கொடுத்ததினாலே वो परमेश्वर हमारे यीशु मसीह जो है उसके चोर बाजू में रहने वाले चोर को देखकर कहता है जो दिन बनाया था अपने आप को இன்று என்னோட கூட நீ பரதேசியில் இருப்பாய் என்று. आज तू मेरे संग स्वर्ग लोक में रहेगा. அவரோட கூட இருப்பது நம்முடைய பாக்கியம். उसके साथ रहना हमारा एक भाग्य है. இன்னொரு கல்லன் பக்கத்தில் தான் இருந்தான். और एक चोर उसके बाजू में ही है. அவன் ரட்சிக்கப்படவில்லை. वो उद्धार नहीं पाया था. ஏனென்றால் அவனிடத்திலே தாழ்மை இல்லை. क्योंकि उसके अंदर एक दीनता नहीं थी. தேவன் परमेश्वर பெருமை உள்ளவர்களுக்கு எதிர்த்து நிற்கிறார், தாழ்மை உள்ளவர்களுக்கோ கிருபை அளிக்கிறார். घमंडियों का विरोध खड़े रहता है और जो दीनता में है उन लोग के परमेश्वर साथ रहता है. அந்த கிருபை அளித்ததினாலே वो कृपा परमेश्वर ने दिया है इसीलिए ஆவியானவர் சபைக்கு சொல்லுகிறதை காது உள்ளவன் கேட்க கடவுவான். परमेश्वर जो कलीसिया में कहता है वो जो कान है वो सुनेगा. ஜெயம் கொள்ளுகிறவன் எவனோ जो जय पाता है தேவனுடைய பரதேசியின் மத்தியில் இருக்கிற ஜீவ விருட்சத்தின் கனியை புசிப்பான் என்று. परमेश्वर के स्वर्ग लोक में रहने वाले फल को खाएंगे करके कहता है. அன்று ஆதாமும் ஏவாளும் ஏதேன் தோட்டத்திலே துளைத்த அந்த ஜீவ விருட்சத்தின் கனியை उस दिन जब शुरुआत के समय पे आदम और हवा ने परमेश्वर के जो दिए हुए फल को जो खोए हैं நம் தேவனாகிய கர்த்தர் இன்று சிலுவையிலே அதை பிசாசுனுடைய தலையை நசுக்கி हमारा परमेश्वर यीशु मसीह क्रूस पर शत्रु के सिर को कुचलकर அதே ஜீவ விருட்சத்தின் கனியை वही जीवन के पेड़ का फल நமக்கு புசிக்க கொடுத்திருக்கிறார். हमें खाने के लिए देगा. இந்த பரதேசி என்ற வார்த்தையை स्वर्ग लोक में मतलब लिखा गया है. அதை நான் கண்டுகொள்வதற்கு 7 வேதாகமங்களை எடுத்து வாசித்தேன். उसके लिए 7 शास्त्र हमने खोलकर देखकर पढ़ा था. 7 வேதாகமங்களிலும் தனித்தனியான வார்த்தைகள் எழுதி இருந்தது. 7 प्रकार के शास्त्र में 7 प्रकार के शब्दों से लिखा गया है. 3 வேதாகமத்திலே எழுதி இருந்தது பரதேசி என்பது சொர்க்கம் தேவனுடைய தோட்டம் என்று. 3 में लिखा गया है स्वर्ग लोक परमेश्वर का एक गार्डन है. அந்த எந்த தோட்டத்திலிருந்து பிசாசனவன் நம்மை விரட்டி அடித்தானோ தந்திரம் செய்து जिस गार्डन से हमें शत्रु ने अपना वश में डालकर निकाला था हमें அதே பரதேசியிலே கொண்டு போய் நிறுத்துவதற்காக தான் தேவன் சொன்னார் இன்று நீ என்னோட கூட பரதேசியில் இருப்பாய் என்று. वही स्वर्ग लोक पे लेके जाने के लिए परमेश्वर ने कहा तू आज मेरे संग स्वर्ग लोक में रहेगा. ஆனா நீங்களும் நானும் செய்ய வேண்டிய ஒரே காரியம் आज आप और हम करने वाला एक ही एक कार्य அந்த கல்லன் சொன்னது போல जो चोर ने बोला था ஆண்டவரே परमेश्वर
உம்முடைய ராஜ்யம் வரும் பொழுது அடியேனை நினைத்தருளும். आपका जब भी राज्य आएगा तभी मेरे को याद कर लेना करके कहना. உமது ராஜ்யம் வரும் பொழுது அடியேனுடைய குடும்பத்தை நினைத்தருளும். परमेश्वर आपका राज्य जब भी आएगा तभी हमारे परिवार को याद कर लेना. உமது ராஜ்யம் வரும் பொழுது உமது அடியேனுடைய சபையை நினைத்தருளும். आपका राज्य आते समय परमेश्वर हमारे जो कलीसिया है उसको याद कर लेना. இந்த ஒரு வார்த்தை மாத்திரம் நாம் சொல்லி இதை நாம் முடிப்போம். ஹalleluya. हम ये शब्दों को कहकर हमारे वचन को खत्म எல்லாரும் करेंगे. சொல்லுங்க, ஆண்டவரே सभी लोग बोलेंगे परमेश्वर உம்முடைய ராஜ்யம் வரும் பொழுது जब भी आपका राज्य आएगा உமது அடியேனை நினைத்தருளும். परमेश्वर हालेलुया. हमें याद कर लेना. ஹalleluya. हालेलुया ஹalleluya. हालेलुया. ஆமென்.